The cost price of A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% more than of item B ன்னு கொடுத்துட்டாங்க. item A, item B கொடுத்துட்டாங்க. அப்போ A, B ரெண்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? அப்போ 13 இது 10 ன்னு வருமா? ரேஷியோ தானே இருக்கு. இல்ல 130 100 கூட வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? And the selling price of the both articles, both items are the same. அப்ப செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ரெண்டு ஐட்டமும் சேம்னுட்டாங்க. சரி ஓகே அது இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? if the market price of the item B is 90% of the market price of item A. அப்போ உங்களுக்கு என்னது மார்க்கெட் பிரைஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 90% எது B ஓடுது கரெக்ட்டா? அப்ப இது 9 இது என்னது 10 ன்னு இருக்கும் ரேஷியோ கரெக்ட்டா? ஓகே அடுத்து என்ன கேக்குறாங்க? find the profit amount on item B ன்னு கேக்குறாங்க. சரி இங்க பாருங்க ஏதாச்சும் வேல்யூ கொடுத்திருக்காங்களா? அது இவ்வளவு profit இவ்வளவு வந்து லாஸ் இல்ல இவங்களோட இவ்வளவு அதிகம் ஏதாவது ஒரு ரிலேஷனாச்சு கொடுத்திருக்கணும். எதுமே கொடுக்கல. மொட்டையா பார்த்தா இங்க ஒரு ரேஷியோ இருக்கு. இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? எதுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாமே ரூபீஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? ஆன்சரே பண்ண முடியாது. அப்போ இந்த क्वेश्चनலாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினா கண்டிப்பா என்ன பண்ணலாம்? டக்குன்னு போட்டுக்கலாம்.